வணக்கம் தலைவரே. வலைக்கும் சலாம். என்ன வாட்சி போன்லாம் புதுசா இருக்கு? ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் ஆச்சியா? அண்ணன் சொன்னா சரியா தானே இருக்கும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தொழுகைக்கான அழைப்பு இன்னைக்கும் சரியா தான் இருக்கும். அதாவது தலைவரே, நம்ம அல்லாஹ் படுத்தது 5 வேளை தொழுகிறதுக்காக தான். வாட்சா பாருங்க, எல்இடி லைட்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் சூப்பரா இருக்குல்ல. அது ஒன்றும் பெருமைக்காக சொல்லிக்கல தலைவரை. என்னடா அவன் எல்லாத்துக்கும் பெருமை அடிக்கிறான், கேட்டா பெருமைக்கு இல்லைன்னு சொல்றான். 2 நாளா சாப்பிடலத்தா, காசு கொடுத்தா, ஏதாச்சும் பசிக்குதா, காசு கொடுத்தா, அருள்வாத்தா, 2 நாளா சாப்பிடலத்தா. இது உனக்கு சரியா தான் இருக்கும். என்னடா பொஸ்க்கு 50 ரூபா கொடுத்து விட்டீங்க? தம்பி, நம்ம பரம்பரையா கொடுத்துட்டு தான்ப்பா இருக்கோம். நான் தலைவரை, நான் இதை பெருமைக்காக இதை பண்ணல தலைவரை. அந்த படியில மட்டும் ஏற்றி விட்டுருங்க பாரு. சரி பண்றான் தலைவரை. நான் பெருமைக்காக சொல்லுறேன். பாய், நீங்க இவ்வளவு நேரம் பெருமைக்காக சொல்லல, பெருமைக்காக சொல்லலன்னு சொல்றீங்களே, இதுவே பெரிய பெருமை தான் பாய். அல்லாஹ் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நன்கறிந்தவன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், நீங்க செய்பவற்றை நான் அறிந்தவன், நான் ஞானமிக்கவன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறப்ப நீங்க இப்ப சொல்றீங்க, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செய்கிற நற்காரியத்தை, உபகாரத்தை நீங்க சொல்லி காட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. யார் ஒருவர் தர்மத்தை சொல்லி காட்டுகிறாரோ அவர் சுவனத்திற்கு செல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்ப சுவனத்திற்கு செல்லக்கூடாத ஒரு பாவியா நம்ம ஆயிடக்கூடாது பாய். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க திருத்திக்கோங்க. அல்லாஹ் தூதரும் நம்ம செஞ்ச நன்மையை பிறருக்கு சொல்லி காமிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா பாய். இன்ஷா நான் மாத்திக்கிறேன் பாய்.